கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அவருடைய பலத்த கைக்குள்ளே அரங்கிருந்து பொறுமையாக தாழ்மையாக இருந்த மனிதர்களை பற்றி நம்ம தியானிக்கும். அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே அவங்க வாழ்க்கையில் எப்படி செஞ்சாரோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் செய்வார். பொறுமையாக தாழ்மையாக இருக்கும்போது உயர்த்தப்படுதல் நிச்சயமாக இருக்கும். அதனால் நம்ம அதை கடைபிடிச்சவங்க இருக்காங்க. நம்மளால் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறதே கிடையாது. நம்மளால் முடிஞ்சதை தான் ஆண்டவர் செய்ய சொல்வார். அப்படி உயர்த்தப்படுத மனுஷங்களை நம்ம படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி தான் ஒரு 2 மனுஷங்களை பற்றி நம்ம படிக்கலாம். அவங்கள படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி நம்ம இருக்கணும், அவங்கள மாதிரி நம்ம உயர்த்தப்படணும், ஆண்டவருடைய கரத்துலேருந்து அவர் சொன்னதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாட்டில் இருக்கணுங்கிறத நம்ம உணர்ந்து இந்த வசனங்கள்லாம் தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிற சுவாமி. பொறுமையாக இருந்து தாழ்மையாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உயர்த்தப்பட்ட அநேக மனிதர்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் எங்களையும் அப்படி உயர்த்த நீ வல்லமுள்ளது என்று உங்களுடைய கரத்தில் இருக்க எங்களுக்கு கிருபை தாராளமாக ஜெபிக்கிற சுவாமி. பொறுமையாக இருக்கவும் தாழ்மையாக இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தருகிற இந்த வசனங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரை கற்றுக்கொண்டு அதன்படி செய்து உயர்த்தப்பட்டாங்களே, அதுபோல் ஆண்டவரே எங்களையும் வாழ்க்கையிலும் நீ செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உடைய வளமுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. வசனங்கள் மூலமாக நாங்கள் பேசணுமா ஜெபிக்கிறோம். எங்களையும் உயர்த்த நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்படி செய்தீரோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வளமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் நீக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மக்கை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி கரத்தில் பொறுமையாக தாழ்மையாக இருந்த 2 பேரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். முதலாவது வந்து சாமுவேலை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேளை. நானும் சாமுவேலை பற்றி நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அவங்களுடைய தாய் வந்து அவங்க ஆண்டவர் குழந்தை இல்லாத போது ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து இந்த குழந்தைய எனக்கு தந்து இருந்தாக்கி நான் அதை உமக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அர்ப்பணித்து அவங்க வந்து அந்த ஆலயத்தில் கொண்டே விடுதாங்க. ஏலிகிட்ட வந்து ஏலிக்கு பணி செலுத்த. ஏன்னா வந்து அவர் வந்து ஏலி தான் வந்து பிரதான ஆசாரியராக அங்கே ஆசாரியனாக இருக்கார். அந்த ஆசாரியனுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஆலயத்தில் கொண்டே அந்த அம்மா விடுதாங்க. அப்போது ஏறக்குறைய 12 வயசுன்னு சொல்லி நம்ம வேதாமத்தில் இல்லைனாலும் வேதாம அறிஞர்லாம் இப்போ சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. வேதாம தொடர்புள்ள புத்தகத்தை நீங்கள் எடுத்து படிங்க. அவர் ஏறக்குறைய 12 வயசில் கொண்டு போய் அந்த அம்மா விட்டுருக்காங்க. அப்போ வந்து சாமுவேல் வந்து பாருங்கள் அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. அப்போ பொறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த சாமுவேலை பற்றி அந்த பிள்ளைகளை பற்றிலாம் நீங்கள் படிக்கலாம். அவங்க பிள்ளைங்கள்லாம் மோசமானவனா ஏலியுடைய பிள்ளைங்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த அம்மா கொண்டு போய் விடுறாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்ததை அப்படியே செய்ய கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து எப்படி சாமுவேலை வளர்த்தார் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அப்போ நம்முடைய பிள்ளைகளையும் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அதை எப்படி சாமுவேலை மாதிரி வளர்ப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். இவர் வந்து சணல் ஏபத்தை தரித்தவராக தான் இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம விலை உயர்ந்த துணிகள்லாம் கட்டுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த இது இல்லாமல் இவர் வந்து கொஞ்சம் இந்த ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ தாவீதை பற்றி பார்த்திங்கன்னாக்கி தாவீது அந்த மாதிரி ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் வந்து இந்த மாதிரி சணல் ஏபத்தை தரித்தவராக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த வஸ்திரத்தை ஏன் அந்த மாதிரி ஒரு வஸ்திரங்கும்போது நான் இந்த ஏபோத்து சாமுவேலுக்கு சொன்னதை தாவீதுக்கு ஏன் சொன்னோம்னாக்கி 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அவர் வந்து ஒரு அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல அவர் அந்த வஸ்திரம் அதாவது ராஜாவாக இருந்தார்ல அந்த வஸ்திரத்தை கலத்திட்டு இந்த வஸ்திரத்தை சணல் ஏபோத்தை தாங்கன்னு சொல்லி அதை போட்டுட்டு தான் அவர் வந்து நடனமாடி ஆண்டவரை துதிக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அது வந்து உயர்ந்ததை வந்து தாழ்த்தக்கூடிய ஒரு காரியங்களை தான் இந்த ட்ரெஸ்ஸில் கூட இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் நான் வந்து இந்த தாவீதை சொன்னேன். அப்புறம் பாருங்கள் 20 வருஷம் அவர் வந்து பணிவிடை செஞ்சுருக்காரு ஏலிக்கு. 20 வருஷத்துக்கு பிறகு தான் 70 வருஷம்னு போட்டிருக்கு. 20 வருஷத்துக்கு பின்னாடி தான் நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக ஆண்டவர் வந்து அழைக்காரு. 1 சாமுவேல் 3:20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல நீங்கள் படிக்கலாம். ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைங்களை அவர் வயதாகிட்டு அவருக்கு முடியலை அப்படிங்கும்போது சாமுவேலுடைய பிள்ளைங்களை வந்து நீ வந்து நியாயம் விசாரிக்கிறதுக்கு வைக்க நான் உங்களை அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வைக்கும்போது அந்த பையங்க வந்து அவ்வளோ ஒரு கரெக்டான இவர் சாமுவேலை மாதிரி செய்யலை.
இஸ்ரேல் மக்களை வந்து விசாரிக்கிறதுக்கு செய்யலைன்னொன்னே அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த 8வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, நான் இவர் வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை மாதிரி இல்லை, அதனால் எங்களுக்கு எல்லாரையும் நியாய சரிக்கு ராஜா இருக்காங்க எல்லார் பக்கத்துலேயும், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட கேட்காங்க. அப்போ சாமுவேல் இருந்துச்சுக்காரு, அது ராஜாவை வந்தோம்னாக்கி ராஜா வந்தால் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லி சொன்னாலும் அவங்க கேட்கல. அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காரு. ஜெபித்து ஆண்டவர் வந்து ராஜாவை எப்படியே எழுப்பணுமே, இவங்க சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி ஜெபிக்காரு. ஆண்டவரும் சரி அவங்க சொன்னபடி நீ ஒரு ராஜாவை நான் வந்து உனக்கு காட்டுதேன், அந்த ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் சவுல் வந்து முதலாவது ராஜாவாக ஆகிறதுக்கு அவர் வந்து 1 சாமுவேல் 10:1 அபிஷேகம் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அபிஷேகம் பண்ணி அவரை வந்து முதல் ராஜாவாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கீழ்ப்படுதலே கிடையாது. சாமுவேலை ஒரு மதிப்பாக வைக்கல, அவர் சொன்னதை கேட்க மாட்டார், அவசரப்பட்டு எல்லாம் ஆசாரியம் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பான். இல்லாட்டா ஏதாவது எடுத்துகிட்டு வந்து எடுக்க வேண்டான்னு சொன்னோம்னாக்கி அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். செய்யக்கூடாத காரியங்களாக செஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு சாமுவேல் வந்து எப்படிப்பட்டவர். அப்போ அவர் வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, ஆசாரியா 3 வேலை பார்த்தவர். அவர் வந்து அர்ப்பணித்து ஆண்டவர் வந்து கொண்டு வந்த மனுஷனுக்கு ஒரு மதிப்பே கொடுக்காம அப்படி அவன் வந்து அந்த பதவியும் இழந்து ஆவியானவரையும் இழந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னாக்கி சாமுவேல் எப்படி இருந்தார்னு பாருங்கள். அந்த ராஜாவை முதலாவது ராஜாவை ஏற்படுத்தினது, 2வது ராஜாவை வந்து அபிஷேகம் பண்ணதும் இந்த சாமுவேல் தான். இது 1 சாமுவேலில் 16:13 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி தாவீதை அபிஷேகம் பண்ணுறாரு. அவரை தான் ராஜாவை ஆக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறார். அப்போ வந்து பாருங்கள், சாமுவேல் வந்து எப்படி ஒரு 2 ராஜாக்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த சாமுவேல் வந்து 2 பேரையும் ஒன்றா தான் அபிஷேகம் பண்ணார். ஆண்டவர் சொன்னது தான் செஞ்சார். ஆனால் வந்து தாவீது வந்து பாருங்கள், அவர் அபிஷேகம் பண்ண நாள்லேருந்து அவர் வந்து நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக தான் நடத்தினார். அவர் ரொம்ப மதிப்பு கொடுத்து இவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லி இந்த 1 சாமுவேல் 19வது 18வது வசனத்துலாம் பார்த்திங்கன்னா அவர் போய் ஆண்டவர் சாமுவேல் கூட போய் இருக்கார். சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, இவன்லாம் இப்படி எனக்கு செஞ்சுட்டான், என்னை கொல்ல வரான், என்னை வந்து என்ன பண்ண வரான், என்ன அடுத்த ராஜான்னு சொல்லி எனக்கும் தெரியுது, சாமுவேல்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஆண்டவர் வந்து எப்படின்னு செய்வார் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் இவன் வந்து என்ன செய்கிறான், கொல்றதுக்கு பார்க்கான் சவுல் வந்து. அப்போ தாவீது வந்து ராஜாவாக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் கிடையாது, விருப்பம் இல்லாமல் அவனுக்கு வந்து செய்ததுக்கு. அதனால் அவனுடைய மூளை வந்து பார்த்திங்கனாக்கி முதலாவது ராஜாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கார் பென்யமீன் கோத்திரத்துலனாலும் அவன் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாக தான் இருந்திருக்கான். பாருங்கள், ஆண்டவருக்கும் மதிப்பு கொடுக்கல, சாமுவேலையும் மதிக்கலை, தாவீதை கொல்ல பார்க்கான். இப்போ தாவீது அப்படி என்னமோ ஒன்றும் செய்யவே செய்யலை இவனுக்கு. ஆனாலும் வந்து அவனை கொல்றதுக்கே தான் பார்க்கான். ஆனால் வந்து பாருங்கள், ஆண்டவர் அவனை வந்து அவன் மறிக்கிறது ரொம்ப கொடூரமாக மறித்து போகிறான், அவனும் பையனும். தாவீது ராஜாவாகுதார். அப்போ பாருங்கள், அந்த சாமுவேல் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியங்களை செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். 2 ராஜாக்களை ஏற்படுத்தி முடித்த பிறகு அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த சின்ன வயசுலேயே அவர் செஞ்ச காரியங்களை சொல்கிறார். 1 சாமுவேல் 12 அதிகாரத்தில் 2லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து சாட்சி, அவருடைய சாட்சி, அவர் எப்படி வாழ்ந்தார் ஆண்டவருக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி அதை வந்து மனுஷங்க இந்த இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிடிக்காது. எல்லாத்தையுமே சண்டை, மோசைகிட்ட சண்டை போடுவாங்க, யோசுவாக்கிட்ட சண்டை போடுவாங்க. எல்லாத்துலேயுமே வந்து அவங்க எதாவது கேட்டு சண்டை போடுறது அவங்களுடைய புத்தின்னு சொல்லலாம். நம்ம ஒரு மனுஷங்கிட்ட பேசி போனோம்னா அவன் புத்தி அப்படி தாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த இஸ்ரேல் மக்கள் எந்த இடத்துலையுமே ஒரு மனுஷனை ஒரு மரியாதை கொடுத்து ஒன்றுமே செஞ்சதே கிடையாது. ஆண்டவருக்கே வந்து கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவர் வந்து இந்த 12வது அதிகாரத்தில் 2லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாக்கி அவர் கேட்காரு, நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஆலயத்தில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பிடிங்கிருக்கேனா, எதையாச்சும் உங்கள்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேனா, நான் உங்கள் பொருளை அபகரித்து வாங்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் அப்படி செய்யவே இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி பெறுதக்கூடிய ஒரு சாமுவேல். அப்போ ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு அந்த அம்மா விடும்போது எப்படி ஒரு சாமுவேல் வளர்ந்துருப்பார். அந்த சூழ்நிலைலாம் சரி கிடையாது. நம்மலாம் போனோம்னா பாருங்கள், ஒரு இடத்துல நல்ல இடத்துக்கு தான் போகணும். இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கூடயோ மற்ற கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க கூடயோ நம்ம பழக மாட்டோம். ஆனால் அவங்கள வந்து கொண்டு போய் விட்ட இடம், அந்த அம்மா விட்ட இடம், ஆலயத்தில் வந்து இந்த ஏழி பிள்ளைகள்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி நம்ம படிக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட எப்போ பாருங்கள் ஆண்டவர் கூப்பிடும்போது கூட சத்தத்தை கேட்கறது ஏலியை தான் போய் நான் என்னன்ட்டு கேட்காரு.
அப்படி ஒரு சத்தம் கேட்க கூட தெரியாத ஒரு ஒரு சூழ்நிலையில் இருந்த மாதிரி தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க அந்த அம்மா. ஆனால் ஆண்டவர் கூட இருந்ததுனால இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுதார் கடைசி வரைக்கும். பாருங்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அந்த சாமியில் விடுதாங்கல்ல அந்த அம்மா, அதுக்கு சாட்சியாக வாழ்ந்து அவர் வந்து அழைப்பை வந்து அவருடைய அழைப்பு என்ன, அந்த அழைப்பை சரியான முறையில் செய்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அழைச்ச ஆண்டவருக்கு நம்ம சாட்சிகளாக வாழுதோமா, கடைசி வரை பரிசுத்தமாக வாழுதோமா. இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், யாரையுமே நல்லவன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி உள்ள மனுஷங்க கூட நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்க தான் நல்லா இல்லை, நீங்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி இந்த சாட்சி சொல்லக்கூடிய காரியங்களை செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆண்டோடைய அழைப்புக்கு பொறுமையாக இருந்து தாழ்மையாக இருந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர் அழைத்த அழைப்புக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழணும். மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம் வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணுங்க. இந்த சாமுவேலை போகிற நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் அந்த மாதிரி அர்ப்பணித்து நம்ம வளர்க்கும்போது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அந்த மாதிரி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள் 3 வேலை பார்த்தாரு. பார்க்கும்போதும் எவனுமே குறை சொல்லாத ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த சாமுவேலை போல் நம்ம வாழறதுக்கு இந்த பொறுமை தாழ்மை வேணும். அதுபோல் வாழ நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அற்புதமாக நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். அடுத்தது பாருங்கள், இந்த சணல் நூலுங்கிறத பற்றி ஒரு தாழ்மையின் வஸ்திரம்னு சொன்னேன் பாருங்கள். அது வந்து அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். பாலஸ்தீன தேசத்தில் தான் அந்த சணல் செடி வந்து பயிடுவாங்களாம். அதில் வந்து அந்த பூ வந்து ஒரு நீல நிறமாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த செடி வந்து காயும் பாருங்கள். அந்த செடி காயும் போது அந்த பருவத்தில் அதை வெட்டி வெயிலில் உலர்த்தி தண்ணீரில் போட்டு இந்த நாரை கிழிப்பாங்க. நீங்கள் நார் கிழிக்கிறதுல நிறைய பார்த்துருக்கலாம். அந்த வைக்கல்லாம் திருக்கி இது பண்ணுவாங்க, முறுக்கி இது பண்ணுவாங்க பற்றிலாம் தண்ணியில் விட்டு அந்த மாதிரி தண்ணியில் போட்டு அந்த நாரை வந்து உரித்து அதை வந்து நூலாக்குவாங்களாம். அதை நூல் மாதிரி எடுத்து அப்புறம் தான் அது துணி நெய்தது தான் இது. இந்த மாதிரி காரியங்கள் துணி சணல் நூல்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த இது விதை இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள விதையை வந்து எண்ணெயெல்லாம் எடுத்து அதெல்லாம் நிறைய தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு காரியத்தில் ஒரு இடத்துலேருந்து கிடச்சி அந்த இதை செஞ்சு அதுதான் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஏபோத்தா அது வந்து சணல் நூலுங்கிறத தயாரிக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது நம்ம ஊர்களில் கிடையாது, பாலஸ்தீனால அது அந்த செடியை வந்து அதை வளர்க்காங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு. இதே நீங்கள் தியானிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவுலை பற்றி நம்ம பார்க்கலாம். பவுலும் வந்து பொறுமையாக தாழ்மையாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர் 9:9 அவர் வந்து அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆண்டவரால் தொடப்படும் போது அவர் கீழே தள்ளப்படும் போது, ஆண்டவரே நீங்கள் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி முதலாவதே தாழ்த்திட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்ச மனுஷன் ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி அவருடைய அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா பொறுமையாக இருக்காருன்னு சொல்லியும் பார்க்கலாம். 3 நாள் சாப்பிடாமல் இருக்காருன்னு சொல்லியும் பார்க்கலாம். 9:9 அப்போஸ்தலர். இல்லை குடிக்காமலும் சாப்பிடாமலும் இருந்து ஆண்டவர் என்ன செய்ய திட்டம் வச்சுருக்காரோ அது நம்ம செய்யணும், நம்மளை வந்து ஆண்டவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. அதனால் பாருங்கள், ஆண்டவர் வந்து சும்மா அப்படியே விடலை. அவர் வந்து பார்வையிடுறதுக்கு ஒரு சீசன் அனுப்புகிறார். அனனியாங்கிற ஒரு சீசனை வந்து அனுப்புறதை நம்ம பார்க்கலாம். 9:17 பார்த்திங்கன்னாக்கி பார்வையிடையவும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவும் இந்த அனனியாவை வந்து ஆண்டவர் அனுப்பி அவர் முன்னாடியே சொல்கிறார், இவன் இல்லை இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொன்னவன் அப்படி இப்படின்ட்டு அவன் பயந்துட்டு போக மாட்டேங்காரு. ஆனாலும் நீ போ, ஆண்டவர் நான் வந்து தெரிஞ்சு கொண்ட பாத்திரம், அவனை வந்து நீ ஆண்டவருக்கு எனக்கு சாட்சி சொல்லி ஆலயத்தில் மற்ற ராஜாக்கள் முன்னாடிலாம் நிற்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இந்த அனனியா வந்து அனுப்புதார். அனுப்பி பாருங்கள், அந்த ஆண்டவர் அந்த ஜெபிக்கும் பொழுது இந்த பார்வை அடைஞ்சி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே பிரசங்கம் பண்ண போகிறாரு. அதை பிரசங்கம் பண்ணதுக்கு பாருங்கள், நம்ம ஒன்று அனுப்பப்பட்ட உடனே அவர் வந்து சொல்லியிருப்பார், ஆண்டவர் உன்னை தொட சொன்னார், உனக்கு வந்து பரிசுத்த ஆவி கிடைக்கும், நீ வந்து பார்வையிடவே அப்படின்லாம் சொல்லி கண்ணிலேருந்து செதில் விடும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அப்படி சொன்ன உடனே அவர் வந்து பாருங்கள், எல்லாம் நம்ம கண்ணு தெரிஞ்சிட்டு எது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், அதனால நம்ம வந்து வேறு அவருக்கு வந்து அந்த எப்போவுமே பாருங்கள், இந்த கொலை பண்ணணும் மற்றவங்க ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்களுக்கு பற்றிலாம் அவருக்கு வந்து வெறுப்பு தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போது ஆண்டவர்கிட்ட வந்து வந்த உடனே ஆண்டவருடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட உடனே பார்வை அடைஞ்ச உடனே நிரப்பப்பட்ட உடனே பாருங்கள், அந்த அனனியா ஜெபிச்சு போகும்பொழுது அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் வந்தாருன்னா நமக்கு வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய பார்வையெல்லாம் வேறு மாதிரி இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி அந்த தாழ்த்தினார் பாருங்கள். பவுல் நிறைய படித்தவர்,
நிறையா கொலைகள் பண்ணி நிறைய அவங்களெல்லாம் அடித்து துன்பப்படுத்தின ஆள். அப்படி இருந்த ஆள் வந்து திருந்தணும் அப்படிங்கிற அன்றைக்கி மனுஷனால யாரையுமே திருத்தவே முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் அதை வந்து அவரை வந்து தேர்ந்தெடுக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அவர் வந்து எப்படி பாருங்கள், அந்த ஜெபித்த உடனே அவருடைய வாழ்க்கை வந்து மாறுது. நம்முடைய வாழ்க்கையும் மாறணும் ஆவியானவர் வரும்போது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி அவர் 9 நீங்கள் அப்போஸ்தலர் 9:20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்திலே பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பிரசங்கம்ங்கும்போது இவர் நிறைய படித்தவர், பிரசங்கம் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இவர் என்ன செய்தாருன்னா கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகிறாரு. வேறு நம்ம படித்த எல்லாத்தையும் எனக்கு எல்லாம் படித்தது தெரியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலை. கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன்னு சொல்லி தான் அந்த இடத்த வந்து பிரசங்கம் பண்ணார். அவர் தான் சந்தித்தார், அவர் தான் என்னை தொட்டார், அவர் தான் அபிஷேகித்திருக்காரு. அதனால் அவரை பற்றி தான் நான் சொல்வேன்னு சொல்லிட்டு அவரை பற்றி தான் சொல்கிறதுக்கு அவர் வந்து உடனே போகிறாரு. தாமதமின்றினாக்கி ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் உடனே முடிஞ்சுதா போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இருக்கோம். நம்ம ஆண்டவர் எல்லாம் நம்மளை தந்து நம்மளை தாழ்த்தி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சுருந்தாலும் நாம் வந்து ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கோ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கோ நாம் வந்து உடனே நம்ம ஏதாவது வேலை செய்கிறோமா, இல்லாட்டா தாமதித்து நம்முடைய வாழ்க்கையில் என்னமோ செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த தடைகள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இழந்து போகும். அப்போ தாழ்த்துறோம், ஆனால் பொறுமையாக இருக்கும். ஆண்டவருக்கு அவருடைய பிரசனத்தை உணர்ந்த பொழுது அந்த இடத்த நம்ம உபயோகப்படுத்தணும். அவருக்குன்னு பயன்படுத்தக்கூடிய நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தான் அந்த பவுல் பெற்றுக்கொள்கிறாரு. அப்படி பாருங்கள், அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கி அடுத்தது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்கி எருசலேமில் நிறைய இடத்துல போய் அவர் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் தனியாக போய் இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் இவரை பார்த்தோன்னே பயப்படுறாங்க எல்லாரும், இவர் கொலை பண்ணவர் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சீசர்கள்ட்ட கொண்டு போய் நம்ம சீசர்கள் கூட போனால் தான் அவங்க பிரசங்கம் பண்ணுற ஆலயத்துக்கெலாம் போக முடியும்னு போகும்போது அவங்கள யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் கொலை பண்ண ஆள், அந்த மாதிரி இப்போ செஞ்ச ஆள், அதனால் வேண்டாம் இவர் தெரிந்திருப்பாருங்கிறத நம்பிக்கை அவங்களுக்கு வரமாட்டாங்க, அவங்க சேர்க்க மாட்டாங்க. அப்போ சேர்க்கக்கு பயந்த போது அப்போஸ்தலர் 9:27 பார்த்திங்கன்னா அந்த பர்னபான்னு சொல்லி அவர் வந்து இந்த எல்லா எல்லாத்தையும் விற்று கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 5வது முதல்ல அந்த கடைசி வசனத்தில் சொல்லுவார், அவர் எல்லாத்தையும் விற்று கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி கொடுத்தா மனுஷன் ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அவர் கொஞ்சம் பெரிய மனுஷன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கி நிறையா சொத்து இதெல்லாம் இருக்கும்போது அந்த சொத்து பணம் எல்லாத்தையுமே ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சுட்டு நிறைய பேர் இந்த மிஷினரிலாம் போகிறாங்க பார்த்திங்கன்னா, அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு மதிப்பை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு பர்னபா. அவர் வந்து சொல்லும்பொழுது இவங்க கேட்காம இருக்க முடியாது. அதனால் சவுலுக்கு நடந்ததை பூரா சொல்லி கேட்காரு, இந்த மாதிரிலாம் நடந்தது, இந்த மாதிரி ஆண்டவரால் தொடப்பட்டு இப்படி ஒரு கண்ணு தெரியாமல் இருந்து இப்படிலாம் வந்தாருன்னு சொல்லி அந்த கதைகளெல்லாம் சொல்லி இவங்க சீசர்கிட்ட கொண்டு போய் விடுதாரு. நீங்கள் ஊழியத்துக்கு இவங்களையும் சேர்த்துக்கிட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து விடுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து பாருங்கள் எப்படி சவுலை பவுலாக மாற்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கி அப்போஸ்தலர் 13 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுலை பவுலாக வந்து பேரை மாற்றி ஆண்டவர் வந்து இந்த பவுலை வந்து கொண்டு தான் நல்ல ஒரு காரியத்தை செய்கிறாரு. நம்ம பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு ஊழியம் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னாக்கி அவங்க சேர்த்துக்கிட்டதுனாலும் பரவாயில்ல, நம்மளை விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துலாம் அவர் இருக்கவே இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆளை அவர் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் கொண்டு போய் விடுறாரு. அந்த இடத்துல அவர் ஊழியம் பண்ணி அவர் பெரிய காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ பேர் மாற்றங்களை பெறுறாரு. அவர் வந்து பாருங்கள், அவர் வந்து ஓட்டத்தை அப்படியே முடிக்காரு. இந்த கொலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேண்டாத காரியங்களை செஞ்சுருந்த மனுஷனை ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் மாற்றி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு பொறுமையும் தாழ்மையும் கொடுத்து பாருங்கள். அவர் வந்து பாருங்கள் 13 புத்தகங்களை நமக்கு எழுத வச்சுருக்காரு. எப்படி பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காரு பாருங்கள். எப்படி முடியாதுன்னு சொல்லி இருக்க காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள். ஆண்டவருக்கு தாமதமின்றி நம்ம துணியும் போது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்குங்க. அந்த ஒரு பிரசனத்தில் தான் நம்ம ஓடணும் ஊழியம் பண்ணதுக்கெலாம். அப்போ அந்த பிரசனத்தில் அவர் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடிஞ்சுது. இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, மற்றவங்களை சேர்த்துக்கொள்ள, அவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி அந்த ஆலயத்துக்கு உதவி செய்ய, அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து செய்யக்கூடிய காரியங்களை வந்து இந்த பவுல் வந்து செய்கிறார். அப்போ சவுலை வந்து பவுலாக மாற்றார் ஆண்டவர் வந்து மாற்றி அவரை பயங்கரமாக ஆண்டவர் வந்து பயன்படுத்துது. அவர் புஸ்தகத்தை நிறைய படித்தோம்னா அவருடைய வாழ்க்கை எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து சுருக்கமாக நம்ம இந்த வசனத்தை மாத்திரம் படிக்கிறதுனால சொல்கிறேன். அவர் வந்து பவுல் வந்து பெரிய காரியங்களை செஞ்சார். ஆனால் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு அவளுக்கு தேவைப்பட்டுச்சுது, அதுக்கும் ஆண்டவர் செஞ்சார்.
ஆனால் வந்து ஆண்டவருக்கு அவர் பெரிய காரியங்கள் நிறைய படிச்சிருக்கேன், நிறையா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமை அவருக்கு இல்லவே இல்லை. அப்புறம் வந்து ஆண்டவர்ட்டையும் தாழ்த்தினார். இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் நான் அந்த காரியங்களை சொல்கிறேன். அப்போ சில அந்த காரியங்களில் பார்த்தீங்கன்னாக்கி 2 தீமோத்தேயு 4:7 பார்த்தீங்கன்னாக்கி அவரே சொல்லுவார், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், நீ இதனுடைய எனக்கு ஜீவ கிரீடம் இருக்குதுன்னு சொல்லி அவர் எனக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்ல மாட்டார். என்னை போல் நீ உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த சுயநலம் வந்து அவர்கிட்ட இல்லவே இல்லை. அப்போ பாருங்கள், அப்போ ஆண்டவர் வந்து எப்படி மாற்றார், அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அதை வந்து நீங்கள் கண்டுக்கலாம். ஓட்டத்தை முடிக்கணும்னாக்கி ஆண்டவர் மாத்திரம் தான் நம்மளை ஓட்டத்தை முடிக்கணும். நாம் வந்து நம்ம ஓடிலாம் முடிக்கவே முடியாது. அதனால் அவர் சொல்கிறார், ஓட்டத்தை முடிக்கணும்னாக்கி அவர் விசுவாசத்தை துவைக்கினார், அவர் தான் முடிக்கிறதுக்கு என்னை முடித்தார், அதனால் முடித்தேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 தீமோத்தேயுல சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா தாழ்மை அப்படிங்கும்போது தாழ்மை எடுத்துக்கிட்டோம்னாக்கி பவுல் வந்து என்ன செஞ்சாருன்னு ஒரு குறிப்பை சொன்னோம்னாக்கி உங்களுக்கு புரியும். அதனால் பவுல் வந்து இந்த கூடாரம் பண்ணுற தொழிலை வந்து செய்தார். அப்போ வந்து அவங்க வந்து அந்த கூடாரம் போடுறது அந்த இதெல்லாம் செய்கிறது நீங்கள் இந்த யாத்திராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய அவங்களே கூடாரம் போடுவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி செய்கிறதுக்கு தெரிஞ்ச தொழில் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தவங்க. அதனால் அவருக்கு வந்து நல்லா தெரியும். இந்த 2 தெசலோனிக்கேயர் 3:8 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் சொல்லுவார், நாங்கள் வந்து இலவசமாக சாப்பிடல, ஒருவனுக்கும் பாரமாக இல்லாதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். எல்லாருமே வந்து என்ன செய்தாங்க, எங்கள் கையினால் நாங்கள் வேலை செஞ்சு சாப்பிட்டோம், யார்கிட்டையும் போய் நாங்கள் இலவசமாக கேட்டுலாம் நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு. அப்போது நம்ம வந்து பாருங்கள், எந்த வேலையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அந்த வேலையை வந்து செய்யணும். இப்போ இவர் வந்து கூடார தொழில் வந்து செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அவர் வந்து தாழ்த்தார், தன்னை தாழ்த்தி நம்ம இந்த வேலை செஞ்சு தான் சாப்பிடணுமா, நமக்கு எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காரியங்கள்லாம் அவர் வந்து செய்யவே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளை நம்ம அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய கரத்தினால தொடும் பொழுது தான் அந்த பவுலுக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கோம். அப்போ அவருடைய கரத்தில் பலத்த கரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த சாமுவேலை நடத்தார். பாருங்கள் எவ்வளோ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அதே போல் பவுலை வந்து ஓட்டத்தை முடிக்க செஞ்சார். கடைசி வரை பாருங்கள், எந்த யார்ட்டையும் போய் கையேந்திட்டு நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவர் வந்து அதிகாரத்தோடு தான் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால வாழ்ந்து அவர் வந்து எப்படி உயர்த்தினாருன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ உயர்த்தி எவ்வளோ நடத்தினாருன்னு பாருங்கள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், இந்த மாதிரி இவங்களை சாமுவேலை போல் பவுலை போல் நம்ம பொறுமையாக இருந்து தாழ்த்தினோம்னாக்கி ஆண்டோடைய கரத்தில் இருந்து நம்ம தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அப்படி உயர்த்த காரியங்களை நமக்கு செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்களில் நம்ம படித்த இந்த 2 பேர் கதைகளும் இன்னும் அதிகமாக நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தியானிங்க, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. நம்முடைய பிள்ளைகளும் இப்படி இருக்கணும், இப்படி ஓட்டத்தை முடிக்கிற ஆண்டவர் கரத்தில் இருக்கணும். அப்படியே கரத்தில் நம்ம அர்ப்பணிச்சுட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த சாமுவேலை போல் இவரை போல் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. அந்த ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விசுவாசம் அவருக்கு இருந்தது. அந்த விசுவாசத்தை நாமும் இன்றைக்கி பெற்றுக்கொண்டு வாழறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிப்போம். இந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கோங்கிற அந்த விசுவாசத்தில் நம்ம இந்த நாட்களில் அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துவார். அதை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பேசுவார் உங்களோட கூட. நான் விசுவாசிக்கேன். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தோடு கூட தியானிங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நம்மளை உயர்த்துறதுக்கு அவருடைய கரத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அவருடைய கரத்தில் இருந்தால், பலத்த கரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மளை பலத்த காரியங்களை செய்ததுக்கு நம்மளை பயன்படுத்த இந்த நாட்டில் ஆயத்தமாக இருக்காரு. நம்மளும் ஆயத்தப்படுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். ஆமென். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதை
பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவா, பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவா, பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவா, பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பா. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவா, பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருவமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்தனிலே, வார்த்தையால் பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆம் சுவாமி, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்த பொழுது தாமதமின்றி ஓடி ஆண்டவரே உம்மை பற்றி அறிவித்த அந்த பவுலை போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. எத்தனையோ அசுத்தமான இடத்திலே கொண்டு போய் அர்ப்பணித்து அந்த மகனை கொண்டு போய் விட்ட பொழுது ஆண்டவரே, அந்த மகனை கொண்டு எத்தனை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வைத்தீங்க ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் அர்ப்பணித்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய தகப்பனே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஓடி ஜெயித்து உம்மை சந்திக்க ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. அநேக பிள்ளைகளை எழுப்ப கிருபை செய்யுங்க சுவாமி. ஆம் தகப்பனே, இந்த சாமுவேல் எத்தனை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்ப்பா. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையை அழைத்து வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டு ஒரு பெரிய சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்க. எத்தனை அசுத்தமான இடத்துல இருந்தாலும் ஒரு பெரிய சாட்சி எழுமணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எழுமணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே கேட்டு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தம் எங்களுக்கு ஆண்டவரை தந்திருக்கீங்க ஆண்டவரே. அதை சொத்தாய் நாங்கள் கடைசி வரை
ஆண்டவரை பாதுகாத்த அந்த சாமுவேலை போல, அந்த பவுலை போல ஆண்டவரை ஓட்டத்தை முடித்து என்று சொன்னாரே. ஆம் தகப்பனே, தன்னுடைய கரத்தினாலே வேலை செய்து பிழைக்க ஆண்டவரை அந்த தாழ்மையை தந்தீங்களே ஆண்டவரை. அந்த தாழ்மை எங்களுக்கு தாங்க சுவாமி. அழைத்த அழைப்பை ஓடி ஜெயித்தாரே. எத்தனை மோசங்கள் ஆண்டவரே. என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அத்தனை வேதனைகளிலும் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து ஒரு பலத்த சாட்சியுள்ள மகனாய் திகழ செய்தீரே ஆண்டவரே. எத்தனை அறிவுரைகளை புத்தகங்களை எழுத எங்களுக்கு கிருபை தந்தீங்களே ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சிலாக்கியத்தை அதை ஆண்டவரை படிக்கவும், அதன்படி நாங்கள் செய்யவும், அதன்படி ஆண்டவரை நடந்து நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளோம் இந்த பவுலை பயன்படுத்தினீரே, அதுக்காக நன்றி. இந்த சாமுவேலை பயன்படுத்தினீரே, நன்றி. நாம் தகப்பனே, இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட சாட்சி பெற்ற இந்த சாமுவேல் எத்தனை அருமையாய் ஆண்டவரை நீங்கள் நடத்திருக்கீங்க ஆண்டவரை. எங்களையும் நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் வரும்பொழுது மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம் தகப்பனே, எத்தனையோ துன்பப்படுத்தி கொண்டு வாழ்ந்த அந்த சவுலை பவுலா மாற்றினீங்களே ஆண்டவரே. அதுபோல எங்களையும் மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். இப்படி ஆவியானவரால் தொடப்பட்டு இப்படி பிள்ளைகள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே நிறைவேறுகிற நாட்களாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க இருள்கள் எல்லாம் மாறட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே தீய கிரியைகள் செய்கிற தீய ஆண்டவரை சக்திகள் எல்லாவற்றையும் அழித்த என் தேவாதி தேவனுடைய வல்லமுள்ள கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசனத்திலே இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிறார் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் என்று ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாக எங்களை நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காண கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்க வைத்திருக்க திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எந்த சத்துருவும் ஆண்டவரே இதை ஆண்டவரே தாக்க முடியாது ஆண்டவரே. நீங்க உலகத்திலே இருக்கிறவனிலும் எங்களிலே இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் பறைசாற்றி எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் ஏற்ற நாட்களை செய்வார் என்று நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை யாரும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. எங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்களே நீங்க ஆண்டவரை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களை சேர்த்துக்கொள்ள ஆண்டவரை அஞ்சுகிற பிள்ளைகள் மத்தியிலும் கூட நீங்க சேர்த்து வழிநடத்துகிற தேவனா இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. அதற்கு ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தீரே சுவாமி. யாரும் தேர்ந்தெடுக்க ஆண்டவரே ஆண்டவரை ஒவ்வொரும் சேர்த்து கொள்ளாதபடி உதறி தள்ளும் பொழுது ஆண்டவரே அந்த பவுலுக்கு அந்த பர்னபாவை கொடுத்து ஆண்டவரே சேர்ந்து ஊழியம் செய்ததற்கு இணைத்து விட்டீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், தனித்து விடாதபடி அழைத்தவர், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரத்திலே இருக்கிறோம் என்ற அந்த ஆண்டவரே திட்டத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே அந்த தீர்மானத்தை ஆண்டவரே என் தேவன் எங்களை வைத்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதைப்படி நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் இன்னும் அதிகமாக வரட்டும் ஆண்டவரே. வசனத்தை இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு போதித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் போதித்து நடத்தும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் அந்த பரிசுத்தில் நிற்க முடியும். உம்முடைய கரத்தில் இருக்க முடியும் ஆண்டவரே. உடைய கரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பலத்த கரத்துக்களை இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசமே நாங்கள் ஓடி ஜெயித்து விசுவாசின் எல்லா தந்திரங்களிலிருந்தும் வெற்றியை சுதந்தித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் நீர் வெற்றி பெற்று எங்களுக்கும் சொந்தமான ஆண்டவரே நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே. சிலுவையில் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்க. அந்த பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி இருக்கீங்க. அந்த பரிசுத்த ரத்தத்துக்கு நாங்கள் பங்குள்ள பிள்ளைகளாக மாற்றி உங்களுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறபடியா தைரியத்தோடு எதிர்த்து நின்று ஜெயிக்க கிருபை செய்யுங்க. ஒருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறட்டும். நாட்களில் அப்படியே நிறைவேற்றி வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை மாத்திரம் முதலிடத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கவும்
ஆண்டவரை எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் சுமந்தீங்க, எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் உம்முடைய பாத்திலே வைத்து விட்டு ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக பலப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ ஆண்டவரே அதை நீங்கள் செய்து முடித்து ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துங்க. இதயத்திலே ஆண்டவரே இந்த வசனங்கள் ஆண்டவரே பதியட்டும் ஆண்டவரே. ஒருடைய வாழ்க்கையை நாங்கள் படித்திருக்கிறோம், அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த தீர்க்கதரிசிகளாக மாற்று என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே தீர்க்கதரிசனம் சொல்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அன்பினால் நிறைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிற நாட்களாக மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை செய்து வண்ணத்தை போறக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்தோம்னா நன்றி. எங்கள் மத்தியில் பிரசனமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துக்கோங்க. மீதானத்தினுடைய பிரச்சனை எங்களை தாங்கி வளர்த்தமாக ஜெபிக்கிறோம். போக்கில் வார்த்தையும் கூட இந்த கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எங்களை தங்கி ஆண்டவரை வழிநடத்துவதை நாங்கள் கண்டுகொண்டு உண்மை துதிக்க கிருபை செய்யுங்க. அப்படின்னு செய்து வளர்த்த போக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வளர்த்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசுரச்சை நாம் தெரிஞ்ச ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.